ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா பொண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட டே இன் மை லைஃப் தான். 23rd டிசம்பர் நைட் ஆரம்பிச்சு 24 டிசம்பர் நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணேங்கிறத பார்க்க போகிறோம். 60th வெட்டிங் ஆஃப் மை மாமா அத்தை. மாமா என்னோட தாய் மாமா, அத்தை வந்து என்னோட பெரியம்மா பொண்ணு. நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கறக்கு ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருந்தது. நைட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு என்னோட அக்கா பொண்ணுங்க, அப்புறம் என் மாமாவோட பொண்ணு, அவங்க மருமக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நடத்தினாங்க. நைட்டு 11:30 ஆயிடுச்சு. பழனியில தான் நடந்தது இந்த ஃபங்க்ஷன். பழனியில அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து என்னோட கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நைட் ஃபுல்லா தூங்காம உட்காந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கிஃப்ட் ரேப் பண்ணி, ப்ரௌனி ஆர்டரும் இருந்தது, எல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். எங்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில நேரமாவே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி நானும் என் பொண்ணுங்களும் ஜம்முன்னு ரெடி ஆயிட்டோம் கல்யாணத்துக்கு. சீத்தட்டி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு புதுசா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பொம்மை எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. 60th வெட்டிங் கான்செப்டை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நட்ஸ் எல்லாம் செமையா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. திரும்பவும் வந்து யாக பூஜைகள்லாம் நடத்தினாங்க. பாக்குறதுக்கே புதுசா இருந்தது. எல்லாமே ஒரு புதுவித அனுபவமா இருந்தது. ஏன்னா 60th வெட்டிங் எல்லாம் கோயில்ல நடக்கிறது தான் நாங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மண்டபத்துல நடக்கிறத இப்பதான் பாக்குறோம். என் குழந்தைங்களும் அதையே நடக்குது, இதையே நடக்குது, இதையே பண்றாங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அங்க வந்து முக்கிய நெருங்கின சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பரிவட்டம் எல்லாம் கட்டி மாலை எல்லாம் போட்டு அவங்க கையில அங்க வச்சிருந்த கலசங்களை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நாங்களும் கலசங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் மாமா அத்தை மேல விட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அவங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகி வர வரைக்கும் நாங்களும் என் குழந்தைங்களும் எல்லாருமே போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம், ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனா தானுங்க எல்லாருமே மீட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா தானே நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போனோடனே எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக அந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மாமாவும் அத்தையும் ரெடியாகி வந்துட்டாங்க. ஒரு ஐடியல் கப்புள்னு சொல்லலாம் என் மாமாவும் அத்தையும். எனக்கு நிறைய விஷயங்கள சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கேன். மாமா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அக்கா வந்து எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. ஃபேமிலி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். சமையல்ல நிறைய விஷயங்களை நான் அவங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டேன். என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க வீட்டில் தான் நான் நிறைய நேரம் இருப்பேன். தாலி கட்டின தருணம் நெருங்கும் போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. மாலை மாற்றும் போது மாமா டான்ஸ் ஆடிட்டே வந்து அத்தைக்கு மாலை போட்டு விட்டாரு. ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறக்கே. கேலியும் கிண்டலுமா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது கல்யாணமே. அப்புறம் மாமா அத்தைக்கு பொக்கே கொடுத்தாங்க, அத்தையும் மாமாவுக்கு பொக்கே கொடுத்தாங்க. நானும் என் குழந்தைங்களும் அத்தை மாமா கிட்ட நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். தடபுடலான லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்தோடனே சிம்பிளா நானும் என் அம்மா என் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோங்க. கேக்கை கட் பண்ணி சிம்பிளா செலிப்ரேட் பண்ணோம். சின்ன வயசுல எல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணதே இல்லைங்க. எப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனும் அதுக்கப்புறம் வருஷம் என்னோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ண வச்சிருவாங்க என் குழந்தைங்க. நானே வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்ணம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.